This video sponsored by SBO School of Business Organization. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் ஆரூர் புகழேந்தியின் அன்பு வணக்கங்கள். நாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பாடல் எழுதக்கூடிய கவிஞர் சினேகனுடைய மனைவி ஒரு முறை அவர்கிட்ட கேட்டாங்க, நிறைய சினிமா பாடல்கள் நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, ஆனால் மற்றைய கவிஞர்களுக்கு கிடைத்தது போல் ஒரு சிறந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலையே, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு சம்பவத்தை அதற்கு பதிலாக சொல்கிறார். ஒரு முறை நான் மதுரைக்கு போனேன். மதுரைக்கு போகிற வழியில் மேலூர் அப்படிங்கிற ஊரில் காலையில் டிஃபன் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடையில் தான் போய் சாப்பிட்டேன். அந்த கடையில் ஒரு 6ஆம் வகுப்பு அல்லது 7ஆம் வகுப்பு தான் படிப்பான். அந்த வயதுடைய ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த ஹோட்டலில் ஒரு 5-6 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவன் எல்லாரையும் சரிசமமாக கவனிக்கலை. நான் தோசை கேட்டேன் அப்படின்னா எனக்கு முதல்ல கொண்டாந்து தோசையை கொடுத்துட்டு தான் அடுத்தவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்தான். நான் நல்லா வயிறார சாப்பிட்டு கை கழுவிட்டு எந்திரிச்சு எவ்வளோதுப்பா அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்கும்போது அந்த பையன் சொன்னான், 80 ரூபா பில்லுண்ணா, ஆனால் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு பதில் நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். அதற்கு கவிஞர் சேகன் கேட்டார், ஏன்பா அப்படி சொல்கிற அப்படின்னோடனே, வேறு ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் எழுதின பாட்டில் ஒரு பாட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை எழுதுனதுனால நான் நீங்கள் சாப்பிட்டதுக்கான தொகையை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ன உடனே அதற்கு கவிஞர் சினேகன் சொன்னார், இல்லைப்பா, நான் சாப்பிட்டதுக்குரிய காசை நான் தான் கொடுக்கணும், நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உடனே அதுக்கு இந்த பையன், இல்லைன்னா நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் விவாதம் பண்ணுறதை பார்த்துட்டு கல்லாவில் உட்காந்துருக்கக்கூடிய ஓனர் கேட்குறார், அங்கே என்னடா கஸ்டமர்கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கிற அப்படின்ன உடனே கவிஞர் சினேகன் நடந்ததையெல்லாம் சொல்கிறார். நடந்ததையெல்லாம் சொன்ன உடனே கல்லாவில் உட்காந்துருக்கக்கூடிய ஓனர் சொல்கிறார், நீங்கள் சினிமாவில் பாட்டு எழுதக்கூடியவர்னு எனக்கு தெரியாது, நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்ன உடனே அதற்கு சினேகன் சொன்னார், இல்லை நான் சாப்பிட்டதுக்கான தொகையை நான் கொடுக்கறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 80 ரூபாய் பணத்தை கல்லாவில் இருக்கக்கூடிய முதலாளிகிட்ட கொடுத்துட்றார். கொடுத்த பிறகு ஓனர்கிட்ட கேட்குறாரு, இந்த பையனுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்ன உடனே அதுக்கு அந்த பையனே சொல்கிறான், அண்ணா எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், அதனால் என்னுடைய குடும்பத்தினுடைய வறுமையை போக்குவதற்காக நான் சனி ஞாயிறு மட்டும், திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பள்ளிக்கூடம் போயிட்டு சனி ஞாயிறு மட்டும் இந்த கடையில் வேலை பார்ப்பேன், எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னான். 100 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சிறுவன் அதில் 80 ரூபாயை எனக்காக தரேன்னு சொன்னான். காரணம், நான் ஒரு நல்ல பாடலை எழுதினேன், அந்த பாட்டை அவங்க அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சினேகன் அவங்க மனைவிகிட்ட சொல்கிறாங்க, பொதுவாகவே விருது அப்படிங்கிறது மேலிடத்திலிருந்து தான் கிடைக்கும், மேலிடத்திலிருந்து கிடைப்பதை மட்டும் நாம் விருதாக நினைக்காமல் நம்மை விட கீழ்மட்டத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தையும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா விருதாக நினைக்க வேண்டும்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு 100 தேசிய விருது வாங்கினது மாதிரி எனக்கு இருந்தது அந்த பையன் சொன்ன ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை தன்னுடைய மனைவியினுடைய கேள்விக்கு பதிலாக சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைப்படத்தினுடைய பாடலாசிரியர் தான் கவிஞர் சினேகன். இப்போ அந்த பையன் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொன்னார்ல, அந்த பாட்டு எந்த பாட்டுனா, மரம் போல் என்னை நீ